மாப்பிள்ள என்னடா எது கூப்பிட்டாரு? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, வேதாஜி சீக்கிரம் கிடைச்சிருவாங்க, உங்கள் ஃப்ரெண்டை ரொம்ப ஃபீல் பண்ண வேணான்னு சொல்லுங்கன்னு சொன்னார். அவ்வளோதான் மாப்பிள்ள, வேற ஒன்றும் இல்லையா? வேற எதுவும் சொல்லலை மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ள, கல்பனா நீ விஷயத்தை பற்றி சொல்ல போகும்போது ஏன் வேண்டான்னு சொல்லி தடுத்த? பைத்தியமாடா, எதுல சம்மந்தம் இல்லாம அந்த விஷயத்தை போய் இங்க? இல்லை மாப்பிள்ள, அவங்க மேலேயும் நமக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்க தானே செய்யுது. அதனால தான் அவர்கிட்ட சொன்னா சாமி இருக்குது இல்லைன்னு சொல்ல. ஆனால் அது இங்கே ஓப்பன் பண்ணால் அப்புறம் தேவையில்லாமல் மல்லிகை மட்டும்லாம் வெளியே வரும். இருக்கிற பிரச்சனை இப்போ ரொம்ப தேவையாது. அதெல்லாம் ஒன்று வேணாம். ஐயோ, இது தெரியாமல் நம்ம உளறிட்டு வந்துட்டோமே. என்னை மன்னிச்சிடுறா மாப்பிள்ள. ஏன் ஒன்றும் புரியாமல் இருக்கிறேன், அதெல்லாம் வேணாம்னு சொல்கிறேன். புரிஞ்சுப்போன்னு நினைக்கிறேன். சரி வண்டியில் இரு. சரி மாப்பிள்ள. தெரிஞ்சா கொன்றுவானே ஆத்தாடி. நீ தான் முருகன், நீ காப்பாற்றணும். எஸ், யாருங்க? போலீஸ் போலீஸ். போலீஸ்காரர் போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தாலே பயப்படுவாங்க. போலீஸ் வந்திருக்காரு, என்ன பண்ணி தொலைச்சிங்க? சின்ன வயசுல போலீஸ் விளையாடுறதுலடி அவ்வளவு பயம். கல்பனா எங்க? அங்க இருக்கா கல்பனா? ஐயோ ஐயோ, போச்சு எல்லாம் போச்சு. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. என்னமாச்சு கல்பனா, நீ வேதவழியை கடத்திட்டேன்னு சொல்லி போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்திருக்குடி. ஒருவேளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்களோ தெருவே நின்னு வேடிக்கை பார்க்கட்டி. தலையா கிடந்து அடிச்சுக்கிட்டேன், கேட்டீங்களா? கெட்ட குணத்தையெல்லாம் விட்டு வச்சு நல்லவங்களா மாறுங்க மாறுங்கன்னு கேட்டீங்களா நீங்க? இவரு ஒருத்தர் வாயை மூடுங்க. கல்பனா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி, எப்படியாவது காப்பாத்துறீ. எங்க இருந்து காப்பாத்துறது? குற்றவாளிக்கு உடந்தையா இருக்கும்னு சொல்லி நம்மளையும் கொண்டு போய் உள்ள வைக்க போறாங்க. ஏற்கனவே பேக் பெயின்ல நிமிர்ந்து நடக்க முடியாது. இனிமே இந்த ரோட்ல நான் எப்படி தலை நிமிர்ந்து நடப்பேன்? போச்சு போச்சு, ஆனமே போச்சு. புலம்புறத நிறுத்துங்க. கல்பனா, அப்பா சொல்ற மாதிரி நடக்குமாடி? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி, எப்படியாவது காப்பாத்துறீ. அவன் எங்க இருந்து காப்பாத்துறது? அவளும் நம்ம கூட சேர்ந்து உட்காந்து களி திங்க வேண்டியதான். படிச்சு படிச்சு சொன்னேன்ல, மொத்தமா கும்பலா போய் அந்த வீட்டுல இருக்கிற காலில் வந்து மன்னிப்பு கேட்கலான்னு. கேட்டீங்களா? கேட்டீங்களா? அதான் போர்ஜரி பண்ணீங்க, கர்ப்பம்னு போய் நாடகம் ஆடுனீங்க. ஆள் கடத்துற வேலை ஒண்ணுதான் பாக்கி, அதையும் பண்ணி தொலைச்சிட்டீங்கல்ல. ஆடுங்கடி ஆடுங்கடி, ஆத்தாலும் போனோமா ஆடுங்க. ஐயோ, இப்ப இதெல்லாம் தேவையா? கல்பனா, உண்மை என்னன்னு சொல்லிடுமா? கொஞ்சம் நிறுத்துங்க. நான் கடத்தினதை நீங்க பாத்தீங்களா? பார்த்தாதான் தெரியுமா? நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? இந்த பாருங்க, போலீஸ் கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் பாத்துக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா. நீ கடத்தல இல்ல? சரி சரி, வா வா. ஷூ கடந்து போங்க. இவ கடத்திருப்பாளா இல்ல கடத்திருக்க மாட்டாளா? கடத்தலனா ஏன் போலீஸ்காரர் வராரு வீட்டுக்கு? ஒன்னும் புரியலையே. அம்மா, உங்க பேர் என்ன? சீவல பெரிய பாண்டின்னு வைக்கணும்னு நினைச்சாங்க. என் தோற்றத்துக்கு பொருத்தமா இருக்காதுன்றதால சீனிவாசன் வச்சிட்டாங்க. சார் 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 சார், இப்போ நான் எந்த விஷயத்தை உங்களால மறைக்கல சார், எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சார். எப்படியாவது வேதாஜியை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார், ப்ளீஸ் சார். சார், வேதாஜி நான் இனிமேல் தான் வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம் சார். இனிமேல் தான் நாங்கள் சந்தோஷமா வாழணும் சார். எப்படியா கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார், ப்ளீஸ் சார். நான் பண்ண தப்பு தான் சார். சாரி சார், சாரி சார். சார், மல்லிகாவை லவ் பண்ணதுதான் சார் இவன் வாழ்க்கையில் பண்ண ஒரே தப்பு. இவன் சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். மல்லிகாவை இவன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சார். சார், எல்லாத்தையும் இவன் சொல்லிட்டான் சார். இனிமேல இவன் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை சார். தயவு செஞ்சு இவனை நம்புங்க சார், ப்ளீஸ் சார். சார் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். நீ சொல்றத நான் அப்படியே கேட்டுக்கிறேன். ஆனா நாளைக்கே விசாரணையில் உனக்கு தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சது தூக்கி உள்ள வச்சிட ஜாக்கிரதை. சார் சார், இவனுக்கும் மல்லிகாவுக்கும் இப்ப எந்த சம்பந்தமும் இல்லை சார். அப்படி ஏதாச்சும் இப்பவும் இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா தாராளமா ஆக்ஷன் எடுத்துக்கோங்க சார். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இவன் எப்ப விசாரணை கூப்பிட்டாலும் வரணும், புரிஞ்சுதா? கண்டிப்பா சார். சரி, கிளம்புங்க. சார், மாப்பிள்ள ஏதாச்சும் எப்படி கண்டுபிடிச்சா? வாடா மாப்பிள்ள, வா. முன்னாள் காதலுக்காக வேண்டி நீ தான் உன் பொண்டாட்டி ஏதோ பண்ணிட்ட.
என்ன கேள்வி கேட்டாரா இன்ஸ்பெக்டர்? அந்த ஆள் கேட்டது அப்படியே என் மூளை தின்னுதுறான். நான் என் வேதாஜி இதை பண்ணிட்டேனம்மா? எப்படி இருந்தாலும் அப்படி கேவலம். என் உயிர் அவங்க, அவங்கள போய் நான் எப்படிறா மச்சி சொல்றாரு? அழாத மாப்பிள்ள. எப்படி அழ வர முடியும்? இல்ல மச்சி, இது எல்லாத்தையும் கல்பனா நீதான் காரணம். சமயம் பார்த்து பழி வாங்கிட்டாங்கல்ல, தப்பு மச்சி. நான் என்னடா பாவம் பண்ண? யாரு என்ன துரோகம் பண்ண? எனக்கு மட்டும் யார் எப்படி நடந்துக்கிட்டு? நினைச்சேன்டா, நான் நடக்கூடாது நினைச்சோம், கரெக்டா நடந்துச்சு. நாள் பாரு எப்படியா கல்பனா அட்ரஸை கண்டுபிடிச்சு போய் விசாரிச்சு கைப்பிட்டாரு. இல்ல மாப்பிள்ள, கல்பனா அண்ணியையும் விசாரிச்சா ஏதாவது உண்மை தெரிய வருமேன்னு நான் தான் மாப்பிள்ள இன்ஸ்பெக்டர் கிட்ட அட்ரஸ் கொடுத்தேன். ஏடா அப்படி பண்ண? ஏடா நீ என்ன அப்படி சாவடிக்கிற? அதுதான் நான் உன்னை திருப்பி கூப்பிட்டு அன்னைக்கு. எனக்கு தெரியும்டா இந்த மாதிரி பிரச்சனை வரும் தெரிஞ்சுட்டா அவங்க பேரைய சொல்லாம இருந்த பெரிய இப்ப மாதிரி. ஏடா நீ சேர்ந்து டார்ச்சர் பண்ணுகிற? என்ன மன்னிச்சிரு மாப்பிள்ள. வேதாஜி இல்லாம நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல மாப்பிள்ள. அதனாலதான் மாப்பிள்ள, கல்பனா அண்ணிய போலீஸ் விசாரிச்சா வேதாஜியை பத்தி ஏதாவது விஷயம் தெரியும்னு நான் தான் மாப்பிள்ள அட்ரஸ் கொடுத்தேன். ஏண்டா 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 சாவடிக்கிற? எனக்கு தெரியாதடா. பொச்சு பொச்சு நீ சொன்ன பரதேசி. கல்பனை பத்தி கேட்டாலே அவங்க தேவையில்லாம இருக்கிற காலம் எல்லாத்தையும் உளறி கொட்டுவன் தெரியும். அதனாலதான் நான் மாய மூணு இருந்தேன். தெரியாது நானே பழசுதான் மருந்து வேதாஜி சந்தோஷமா வாழ நினைக்கிறேன். தேவையில்லாம இந்த மல்லிகா பார்த்து இதுன்னு பழைய கதை எதுக்குடா? போடா. என்ன மன்னிச்சிரு மாப்பிள்ள. மன்னிச்சோட பல்ல கட்டிட்டு விட்டோம். நான் மன்னிப்பேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன். நாளைக்கு என்ன சொன்னு கேட்டல, நான் வேதாஜி ஏதோ பண்ணேன்னா நடக்குது. நாளை போய் ஒரு கொலைகார மாதிரி பார்த்துருக்கிறான். என்னடா அவங்க பாவம் எங்க இருக்கிறாங்க, என்ன பண்ணுகிறாங்க எனக்கு ஒண்ணும் புரியல. அவங்க நினைச்சு நான் இங்க செத்து போய் நிக்கிறேன். இந்த நேரத்துல நீ வேற மாப்பிள்ள. ஏய் வேதாஜி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்க, நான் செத்துருவேன்டா. சத்தியமா சொல்றதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட உயிரோட இருக்க மாட்டேன். டேய் பைத்தியக்கார மாதிரி பேசாதடா, அவங்களுக்கு ஒன்றும் ஆயிருக்காதுடா. டேய் நீ எதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதடா. இல்ல மச்சி, எனக்கு பயமா இருக்கு மச்சி. பாவம் மச்சி. எனக்கு பார்க்கணும் தோண்டு மச்சி. எனக்கு பார்க்கணும் மச்சி. எனக்கு அவங்க எல்லாம் ஒரு வாழை வேணும் மச்சி. சத்தியமா சொல்றேன், வாழை வேணாம். அவங்க எல்லாம் செத்துருவோம் மச்சி. செத்துருவோம் மச்சி. எனக்கு அவங்கள பாக்கணும் மச்சி. பாக்கணும் மச்சி. புரியுது மாப்பிள்ள, கண்டிப்பா வேதாஜி திரும்ப வருவாங்கடா. இங்க பாரு மாப்பிள்ள, நீ நினைச்ச மாதிரியே வேதாஜியோட சந்தோஷமா வாழ்வடா. கவலைப்படாத மாப்பிள்ள,
என்ன மன்னிச்சிடுறா மாப்பிள்ள. எனக்கு பயமா இருக்கு மச்சி. மாப்பிள்ள என்ன மன்னிச்சிடுறா. அழாதடா மாப்பிள்ள. உன் நிலைமை எனக்கு புரியுதுடா மாப்பிள்ள.